நாயும் கழுதையும். ஒரு ஊரில் ஒரு பெரிய தோட்டம் இருந்துச்சாம். அந்த தோட்டத்தில் ஒரு பெரிய வீடு வச்சிருந்தார் ஒரு முதலாளி. அவர் ஒரு நாய்க்குட்டியையும் பொதிகளை சுமக்கிறதுக்காக ஒரு கழுதையையும் வச்சிருந்தார். அந்த முதலாளி நாய்க்குட்டியையும் கழுதையையும் நல்லபடியாகவும் சமமாகவும் தான் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் தன்னை விட அந்த நாய்க்குட்டி மேலே தான் முதலாளிக்கு ரொம்ப பாசம் இருக்கிறதா நினச்ச அந்த கழுதை ரொம்பவே வருத்தப்பட்டுச்சான். ஒரு நாள் அந்த முதலாளி தோட்டத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். அப்போ அங்கே வந்த நாய்க்குட்டி அவர் மடியில் ஏறி அவரோட கைகளையும் முகத்தையும் தன்னோட நாக்கால் நக்குச்சு. உடனே சந்தோஷமான அந்த முதலாளி பெரிய பிஸ்கட்டை எடுத்து அந்த நாய்க்கு கொடுத்தாரு. அதை பார்த்த அந்த கழுதையும் நம்மளும் இப்படி பண்ணால் நமக்கும் பிஸ்கட் தருவார் அப்படின்னு நினச்சி வேகமாக ஓடி போய் அந்த முதலாளி மேலே ஏறி தன்னோட நாக்கால் நக்க ஆரம்பிச்சது. அதில் நிலை தடுமாறி போனார் அந்த முதலாளி. தன்னை தாக்க தான் வருதுன்னு நினச்சாரு அந்த முதலாளி. உடனே பக்கத்தில் இருந்த எல்லா வேலையாட்களும் வேகமாக ஓடி வந்து கழுதைக்கிட்ட இருந்து அந்த முதலாளியை காப்பாற்றினாங்க. வித்தியாசமாக நடந்துக்கிட்டதுனால கழுதைக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு சொல்லி அந்த கழுதையை சந்தையில் கொண்டு போய் விற்றுட்டாங்க. அப்போ தான் அந்த கழுதைக்கு புரிஞ்சிச்சான் தன்னோட இயல்புக்கும் குணத்துக்கும் முரணான வகையில் நடந்து கொள்ளக்கூடாதுன்னு.